வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். மத்தி மீன் தான் வாங்கியிருக்கேன் நான் இன்றைக்கி. வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சு உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். தக்காளி போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். நான் ஒரு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். நான் 2 தக்காளி தான் போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மீன் குழம்புக்கு. உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தான் நல்லா வதங்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புளி, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையானதே காரம் போட்டுங்க. தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு தக்காளி சைஸ் எடுத்திருக்கேன், பெரிய தக்காளி சைஸ். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. மீன் போட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.